அனைவருக்கும் வணக்கம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை. இதுல இந்த மைனாரிட்டீஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தனியாவே பார்த்தாச்சு. இங்க பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களோட கூற்ற குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? "சமூக சீர்திருத்தத்தின் சரியான பணி, சமூகத்திலிருந்து வறுமையை அகற்றி மக்கள் வாழ்வதை உறுதி செய்வதாகும்." அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் சொல்லியிருக்கார். சோசியல் ரிஃபார்ம்னா என்னன்னா, நம்ம சொசைட்டில இருந்து பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒழிச்சுட்டு, மக்களுக்கு ஒரு டிக்னிஃபைட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க குடுக்கணும் அப்படிங்கிறது தான் சோசியல் ரிஃபார்ம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கார். சரிங்களா? சோசியல் ரிஃபார்ம்க்கான ஒரு டெஃபினிஷனா அவர் குடுத்திருக்காரு. சரி. இந்த டிபார்ட்மென்ட்க்குள்ள வரப்ப, ஃபர்ஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ்க்கு மட்டும் தான் ஒரு தனி இயக்குனரகம் அப்படிங்கிறது இருந்துச்சு. எப்போல இருந்துன்னா 1969ல இருந்தே. ஏன்னா, அப்ப நமக்கு பிசி, எம்பிசி அப்படிங்கிறது படல. கரெக்ட்டா? பேக்வர்ட் கிளாஸ்ன்ற ஒரு கேட்டகரி மட்டும் தான் இருந்துச்சு. அவங்களுக்கான ஒரு டைரக்டரேட் அப்படிங்கிறது 1969ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டீஸ்க்கான ஒரு டைரக்டரேட் அப்படிங்கிறது 1989ல வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டீஸ்க்கான வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத நம்ம 2007ல உருவாக்கியிருப்போம். இந்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டீஸ் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி இயக்குனரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஓவரால் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி கோல்ஸ்ல கோல் நம்பர் 1 பாவர்ட்டி எராடிகேஷன், கோல் நம்பர் 4 குவாலிட்டி எஜுகேஷன குடுக்கறது, கோல் நம்பர் 10 இன்இக்வாலிட்டீஸ ரெடியூஸ் பண்றது. இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸா, டார்கெட்ஸா இருக்கு. இது எல்லாமே அவங்க அச்சீவ் பண்ணணும். எஸ்டிஜி கோல்ஸ்ல இவங்களுக்கு ரிலேட் ஆயி வரக்கூடிய கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 கோல்ல கோல் நம்பர் 1, கோல் நம்பர் 4 அண்ட் கோல் நம்பர் 10 அப்படிங்கிறது இவங்களுக்கு ரிலேட் ஆகி வருது. சரிங்களா? அடுத்ததா இந்த பாலிசி நோட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன பத்தி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்த கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிறத பாஸ் பண்ணி நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 1921 செப்டம்பர்ல ஒரு கம்யூனல் ஜிஓ, 1922 ஆகஸ்ட்ல ஒரு கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிறத பாஸ் பண்ணி நமக்கு அந்த ஒரு பேசிஸ்ல தான் தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? சோ அதுதான் தொடக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கிறப்ப, கிட்டத்தட்ட 88% மேற்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப இவ்ளோ பேர் இருக்காங்க. ஆனா இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இன் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் ஆர் எல்ஸ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நம்ம குடுத்து வச்சிருக்கோம். எவ்வளோ ரிசர்வேஷன் குடுத்திருக்கோம் அப்படின்னா, 1990ல இருந்து 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. அத எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம்? பேக்வர்ட் கிளாஸ்க்கு 26.5%, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ்க்கு ஒரு 3.5%, எம்பிசி, டிஎன்சிக்கு ஒரு 20%, ஷெட்யூல்டு காஸ்ட்க்கு 18%, அதுல 3% பார்த்தீங்கன்னா உள்ஒதுக்கீடாக அருந்ததியர்களுக்கு குடுத்திருப்போம். எப்பன்னா 2009ல. அடுத்தது ஷெட்யூல்டு ட்ரைப்க்கு 1% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழகத்துல நடைமுறையில இருக்கு. இந்திரா சாஹ்னி வழக்குல பார்த்தீங்கன்னா, அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1992ல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதனால தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துச்சு. அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடோட ரிசர்வேஷன புரொடெக்ட் பண்ற மாரி 1994ல ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டத்த அப்போதைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 31 பயன்படுத்தி 9த் ஷெட்யூல்ல நம்மளோட ரிசர்வேஷன கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அதனால 9த் ஷெட்யூல்ல இருக்கப்ப, நம்மளோட ரிசர்வேஷன எந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினாலயும் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்காக தான் அத பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு செய்திய நமக்கு குடுத்திருப்பாங்க. இந்த பாலிசி நோட் ஃபுல்லாவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருக்கும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 2007ஆம் ஆண்டு பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ்க்கு ஒரு 3.5% இடஒதுக்கீட குடுத்திருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 1951ல முதல்ல நமக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கும். பெரியார் அவர்கள் தலைமையில. உச்சநீதிமன்றம் இந்த செம்பகம் துரைராஜன் வழக்குல ரிசர்வேஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தமிழகம்ல பெரியார தொடங்கி எல்லா இடத்துலயுமே பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதன் விளைவாக தான் முதல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த சட்ட திருத்தம் ஆர்டிகிள் 15ல சப் கிளாஸ் 4 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. இது கூட ஒரு டைம் போன குரூப் 1ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஆர்டிகல் 15ல 4 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்ப ரிசர்வேஷன் அப்படிங்கிறத மறுபடியும் வழங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் படி பார்க்கிறப்ப, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்க்கு மட்டும் தான் யூனியன் கவர்ன்மென்ட் மத்திய அரசாங்கத்துல
ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979ல போட்டிருப்பாங்க. அவரு 27% இடஒதுக்கீட பிசிக்கு வழங்கணும், ஓபிசிக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இத விபி சிங் எப்ப நடைமுறைப்படுத்தியிருப்பார் அப்படின்னா, ஆகஸ்ட் 13, 1990ல நடைமுறைப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்திரா சாலை வழக்கு அதெல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ரிசர்வேஷன பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பேஸ்டு சென்சஸ். இப்ப கூட அ ஒரு ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டா இருக்கிறது தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1931ல கடைசியா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்கப்படல. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எஸ்சி, எஸ்டியோட ஸ்டேட் இந்த ஒரு டேட்டாவ மட்டும் தான் எடுத்து வச்சோம். ஓபிசியோட டேட்டா, மத்த கம்யூனிட்டீஸோட டேட்டாவ நம்ம எடுத்து வைக்கல. ஓகேங்களா? அப்ப அதற்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன வலியுறுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் இந்த காஸ்ட் சென்சஸ எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துனாங்க. ஏன் அப்படின்னா, சென்சஸ் அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இல்ல, மத்திய பட்டியல்ல என்ட்ரி நம்பர் 69ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாரி சென்சஸ் ஆக்ட் 1948ல இருக்கக்கூடிய செக்ஷன் 3A அந்த செக்ஷன் படி பார்க்கிறப்பயும், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புள்ளிவிவரங்கள் சேகரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தோட இந்த சட்டம் 2008ல வந்திருக்கும். இந்த சட்டத்தோட பிரிவு 32 படி பார்க்கிறப்பயும், ஒரு காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும். மாநில அரசாங்கத்தினால காஸ்ட் சர்வேவ தான் எடுக்க முடியும். அந்த சர்வேவ வச்சு நம்மனால ரிசர்வேஷன சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் மத்திய அரசாங்கம் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 26, 2024ல நம்ம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாம ஜூன் 26, 2024லயும் ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்த நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? எதுக்காக? மத்திய அரசாங்கம் தான் அந்த காஸ்ட் சென்சஸ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஓபிசி கம்யூனிட்டீஸ்க்கு வழங்கக்கூடிய ஐ மீன் எம்பிசி, பிசி இவங்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய இந்த எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்போட லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரூ. 2,00,000லிருந்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ரூ. 2,50,000 இருக்கிற வரைக்கும் நமக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, பிஎம் யாசஸ்வி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதிலயும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறத குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னா, நமக்கு கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லர் பிறன்மலை கல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 299 கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல அதிகமா காணப்படுது. அடுத்தது டிஎன்சி கம்யூனிட்டீஸ்க்கான வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத 2007ல நம்ம உருவாக்கியிருப்போம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமைப்போட சேர்பெர்சனா இருக்கிறது பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் தான் வந்து சேர்பெர்சனா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வைஸ் சேர்பெர்சன். அது இல்லாம 13 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் அவார்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த தந்தை பெரியார் விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அ அதாவது சோசியல் ஜஸ்டிஸ்க்காக வொர்க் பண்றவங்களுக்கு இந்த தந்தை பெரியார் அவார்ட் வந்து குடுக்குறாங்க. முன்னாடி இதனுடைய பரிசு தொகை ரூ. 1,00,000 இருந்துச்சு. இப்ப அத ரூ. 5,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 1 சவரன் கோல்டு மெடல் வந்து 1 சவரன்ல குடுக்குறாங்க. அதே மாரி ரூ. 5,00,000 பரிசு தொகை அப்படிங்கிறதையும் குடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது மார்ச் 15, 1993ல உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எந்த ஆர்டிகிள பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 16ல 4 அண்ட் தென் ஆர்டிகிள் 340 சரிங்களா? இது 2யும் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது மார்ச் 15, 1993ல உருவாக்கப்பட்டிருக்கும். இப்ப அதோட தலைவரா இருக்கிறது யாருன்னா, பாரதிதாசன் அப்படிங்கிறவரு இருக்காரு. அடுத்தது தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் எக்கனாமிக் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது. இந்த பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அப்படிங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் 1956க்கு கீழ 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோன் அசிஸ்டன்ஸ் குடுக்கிறது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டீஸ்க்குலாம் பிசினஸ் தொடங்குறதுக்கு லோன் அசிஸ்டன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள் அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு பார்க்குறப்ப, அந்த டாக்குமெண்ட்டே ரொம்ப சின்ன டாக்குமெண்ட் தான். ஒரு 88 பேஜஸ் தான் இருந்திருக்கும் நமக்கு. ஸோ, அதில இருக்கக்கூடிய முக்கியமான கன்டென்ட்ட எடுத்து பார்த்துருக்கோம். மைனாரிட்டீஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ப பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ, ஈஸியான டாக்குமெண்ட் தான். நல்லா படிங்க. தேங்க் யூ.